வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 94வது பாடல். மூளும் வினை சேரா மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகுவாய மாயங்கள் தானெஞ்சில் மூடி நெறிநீதி யோதும் செய்ய வஞ்சி அதிபார மோக நினைவான போகன் செய்வேன் அண்டர் தேட அரித்தாய நேனங்களாய் நின்ற மூல பரயோகம் மேல் கொண்டிடா நின்ற அது உளதாகி நாளும் அதிவேக கால் கொண்டு திமண்ட வாசியான லூடு போன்றி வானின்கண் நாமமத்தி மீதிழும் கால இன்ப அடுத்தூரல் நாடி அதன் மீத்து போய் நின்ற ஆனந்த மேளையொளி ஏறி நீ இன்றி நான் இன்றி நாடி இனும் வேறு தானின்றி வாழ்கின்ற தொருநாளே. பகவானே, மூளும் வினை சேரா தீயை போல மூண்ட அந்த பழைய வினைகளெல்லாம் இன்னுள் ஒன்று சேர்ந்து அதனால் உயர்ந்து எழும்பிய அந்த பஞ்சபூதங்களின் பற்பல விதமான மாயங்கள் என் நெஞ்சில் வந்து நன்கு அப்படியே மூடப்பெற்று பக்தி நெறிக்குரிய அந்த அரசியல் எதுவுமே நான் செய்யாமல் வஞ்சிக் கொடி போன்ற இடையுடைய பெண்களின் மீதுள்ள அந்த மிகுந்த காம நினைவினால் அசுத்த போகத்தை நுகர்கின்ற நான் தேவர்களும் தேடி தெரிந்து கொள்வதற்கு அரிய பொருளாகிய மெய்யுணர்வினால் ஆராய்ந்து அறியப்படுகின்றவையாக விளங்கும் முதன்மையான அந்த அனுபவ யோகத்திலேயே முனைந்து நின்று அதனிடத்திலேயே அசைவற்று இருப்பதாகி அந்த நிலை எப்படிப்பட்டதாம்? நாள்தோறும் வெகுவேகமாக எழும் அந்த பிராணவாயுவை கொண்டு மூலக்கணல் மண்டி எழுந்திருக்க பிராணவாய்வானது அந்த அக்னியில் சென்று பொருந்த ஆகாயத்தின் புகழ்பெற்ற சந்திரனிலிருந்து பொழியும் அந்த அமிர்தகளை எண்ணும் இனிய அமுதப் பொழிவை நாடி அச்சந்திர மண்டலத்தில் சென்று நிலைத்த ஆனந்த பெருவெளியின் மீது ஏறி அமர்ந்து நீ நான் என்ற அந்த பிரிவற்ற அத்வைத்த முக்தியை உணர்ந்து இன்னும் பிற பொருட்களும் தோன்றாத அந்த மனம் நீங்கிய சுகவாழ்வில் வாழ்கின்ற ஒரு நாள் எனக்கு உண்டாகுமோ என்கிறார். முதலில் இப்படியெல்லாம் தூய்மையே இல்லாத பகவானுடைய நினைப்பே வராத என்னுடைய மனம் அந்த ஒரு காம நினைவில் அகப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவானே, நான் எப்படியாவது உங்களுடைய அருட்கடாட்சியத்தை பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த ஒரு பாடல் மூலமாக இதை நமக்கு விளக்கியிருக்கிறார். இது ஒரு தியானத்தின் ஆழமான நிலையை குறிப்பிடும். தியானத்தின் அந்த ஆழமான ஆன்மீக அனுபவத்தை பற்றித்தான் இங்கு பேசியிருக்கிறார். ஆழ்ந்த சுவாச பயிற்சியினால் நம் உடலின் உயிர் சக்தியான அந்த பிராணவாயு என்பது மேலே எழுந்து மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலி சக்தியோடு ஒன்றுபட்டு ஒரு ஆன்மீக விழிப்பு நமக்குள் உருவாகும் அல்லவா? அதை தான் இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த சக்தி தலைக்கு சென்று சந்திரனிலிருந்து அமுதம் பொழிவது போல அந்த உள்ளார்ந்த குளிர்ச்சி மற்றும் பேரின்பத்தை அளிக்கிறதல்லவா? அதே போன்று அந்த ஆன்மீக நினைப்பு நமக்குள் வரும். அதைத்தான் இங்கு சுட்டி காமித்து மனமானது அமைதியாகி எல்லையற்ற அந்த ஆனந்த வெளியில் நம்மையே நாம் அப்படியே இழந்து நீ நான் என்ற அந்த பிரிவில்லாத அத்வைத்த முக்தி நிலையை அனுபவிக்கிறோம் அல்லவா? இப்படி பிரிவற்ற அகந்தையற்ற மனக்கிளர்ச்சி இல்லாத பேரின்ப வாழ்வில் ஒரு நாளாவது வாழ முடியுமா என்ற ஏக்கத்தை தான் நம் அருணகிரியார் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை நமக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார். முருகா, நீங்கள் யாராம்? காலவிட மூனி மாதங்கி வேதஞ்சொல் பேதை நெடுநீளி பாதங்களால் வந்த காலன் விழமோத்து சாமுண்டி பாரன்போடு அனல்வாயு காதி முதிர்வானமே தங்கி வாழ்வஞ்சி ஆடல் விடையேறி பாகங்குளாமங்கை காளி நடமாடி நாளன் பார்த்தாம் வந்து தொடுமாத்து வாழ முழு தாளும் ஓர்த்தன் துழாய் தங்கு சோதி மணிமார்ப மாலின் பின்னாள் இன்சொல் வாழுமுமை மாதராள் மைந்தனே. பெருமானே, நீங்கள் யாருடைய பிள்ளையாம்? அவள் பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை அருந்தியவளாம். மதங்க முனிவருக்கு பெண்ணாக அவதரித்தவளாம். அதோடு மட்டுமா, வேதங்களால் புகழப் பெறுபவளாம். பெரும் தகைமையை உடைய துர்க்கையாம்.
மார்கண்டனேயனின் உயிரை பறிக்க வந்த அந்த யமன் இறந்து விடுமாறு திருவடிகளால் உதைத்து வீழ்த்திய காளியம்மையாம். பூமி, நீர், தீ, வாயு, பேரொளி மிகுந்த வானமாகிய பஞ்சபூதங்களிலும் தங்கி அந்தர்யாமியாக விளங்கும் கொடியை போன்றவளாம். அதோடு மட்டுமா, ஆனந்த நடனம் ஆடுபவரும் ரிஷப வாகனனாம் நந்திமேல் ஏறுபவருமான நம் சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இன்பமுடன் குளவி அமரும் மங்கை, பத்ரகாளியாக நின்று சிவத்தாண்டவத்துக்கே எதிர்த்தாண்டவம் செய்பவளாம். நாள்தோறும் மெய்யடியார்கள் அவளது சன்னதிக்கு வந்து வழிபட்டு வணங்கும் பெரும் தாயவளாம். அதோடு நிறுத்திவிடாமல் அவள் யாருக்கு தங்கையாம்? சக்கரவளக்கீரியால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதையும் ஆள்கின்ற குளிர்ந்த துளசி மாலையை அணிந்த, ஒளிமயமான இரத்தின மாலையை அணிந்த மார்பனாகிய திருமாலுக்கே தந்தையாம். இப்படி இனிமையான சொற்களை உடையவளாகிய எங்கள் பார்வதி தேவியின் மைந்தனே, எந்தை இளையோனே, எமது பிதாவாகிய சிவபெருமானின் இளைய புதல்வனே, மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழுமயல் வீரனே, முருகப்பெருமானே, குற்றமற்ற மெய்யடியார்கள் வாழ்கின்ற ஊர்களை நாடி சென்று அவர்களை தேடி பல திருவிளையாடல்களை புரிந்து அத்தலத்திலேயே நிரந்தரமாக தங்கும் மயில் வீரனே, எங்கள் கந்தக்கடவுளே, செந்தெள் வாழ்கின்ற பெருமாளே, திருச்செந்தூர் பதியில் எழுந்தருளியுள்ள பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.